ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 45 days ஃபிட்னஸ் சேலஞ்சில் டே 13. ஊருக்கு போயிட்டு வந்ததே செம்ம டயர்டு. பட் நம்ம ரொட்டீன்குள்ளே போகணுமே. ஸோ இன்னைக்கான மீல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெட் பனானா மில்க் ஷேக் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு 2 பனானா அண்ட் 1 கப் ஸ்கிம்டு மில்க் எடுத்திருந்தேன். மாட்டிக்கிச்சு. ஸ்வீட்னஸ்க்கு சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணியிருந்தேன். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டெய்லி மோர் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். லஞ்ச் அண்ட் டின்னருக்கு எக் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். டோட்டலாக 10 எக் ஒயிட் எடுத்திருக்கேன். மீலை பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயாச்சு. ஆஃபீஸில் ஒரு காஃபியை போட்டு பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பெஞ்ச் அண்ட் ஸ்குவாட் செஷன் தான். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கோச் கொடுத்த எல்லா கிளாஸும் போட்டு பண்ணணும்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி முடிச்சுட்டு கிளாஸை முடிச்சுட்டு அதர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இன்னைக்கு லெக் ட்ரெயின் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கே என்ன நினச்சா ப்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் லெக் ஒர்க் அவுட் போடுற அளவுக்கு மைண்ட் ப்ரிப்பேராக வச்சிருந்தேன். அண்ட் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயம் கற்றுட்டு வரேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லவ் யுவர் செல்ஃப்.